Shaktipuram, South India's biggest 200-acre township in Coimbatore. Premium commercial and residential plots. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cybersecurity, MBA and more. அவருக்கு ரகரகமாக விதவிதமாக இருக்குது. இன்னும் நிறைய முன்ஜாமீன் எடுப்பார். ஆனால் வெளியே வந்து குச்ச நாச்சமாக குற்ற உணர்வே இல்லாமல் சட்டப்படி சந்திப்பேன். ஏன்னா துட்டு நிறைய அடிச்சு வச்சிருக்காரு இல்லையா. இல்லைங்க, ஊழல் பண்ணுறதுக்கு ரூம் போட்டு யோசித்து இருப்பானுங்களா? எவ்வளோ கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க சார் டாஸ்மாக்? பல 100 கோடி ரூபாய்ங்க, பல 100 கோடி ரூபாய். காலி பாட்டில் வந்து கொள்முதல் பண்ணி விற்கிறதுல ஊழல், அந்த அட்டை பெட்டி இருக்கு இல்லைங்களா அதில் ஊழல். அப்புறம் இந்த பார் நடத்துகிறாங்க இல்லையா, அன்லைசன்ஸ்டு பார் தான், கம்ப்ளீட்டாக எல்லாம் ஏசி பாராக இருக்கும், லைசன்ஸே இருக்காது. அதில் தகவல் இல்லைன்னா டெண்டர் எடுக்கிறாங்க இல்லையா இந்த பாருக்கு, ஒரே பேங்க்கில் அடுத்தடுத்து டிராஃப்ட் எடுத்துருக்காங்களாம். செந்தில் பாலாஜி மேலே மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேஸ் இருக்குது சார். கரூரில் கேஸ் இருக்குது, டாஸ்மாக் துறையில் கேஸ் இருக்குது, இபி டிபார்ட்மெண்ட்டில் கேஸ் இருக்குது. அவர் மேலே வேணும்னே போடுறாங்களா கேஸ்? அதுக்கு முன்னால் ஒரு கேஸ் ஏன் கழித்துனார், அவர் எதுக்கு ஜெயிலுக்கு போனார்? பெரிய ஊழல் சாம்ராஜ்யமே நடத்தியிருக்காரு மு.க. ஸ்டாலின். ஆனால் கூச்ச நாச்சம் இல்லாமல் திராவிடம், தமிழ்நாடு, பாஜக எதிர்ப்புன்னு பம்மாத்து பண்ணிட்டு 14 இடங்களில் வந்து எனக்கு வர வேண்டிய ஓட்டு வந்து மாறி விழுந்திருக்கு. இதை வந்து மறுவாய்வு பண்ணணும், அந்த இவிஎம் மிஷினை வந்து மறுவாய்வு பண்ணணும்னு கேட்டிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் சும்மா தான் இருந்திருப்பார். திரு விஜய் சும்மா இல்லாமல் எங்கப்பா உங்கள் அப்பாவை காணாம இங்கே தான் இருப்பார் நாங்கன்னு சொன்னார்ல, அதில் எல்லாரும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கரூரில் வந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்குலாம் அரசு வேலை கொடுத்துருந்தாங்க, அதை ரத்து பண்ணியிருக்காங்க சார். மதுரை கிளை கோர்ட்டு வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அது எதனால் நினைக்கிறீங்க சார்? இது வந்து சரிதானே சார்? பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, அதை இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க கேஸ் போட்டு அதை அரசு வேலையை. அதாவதுங்க, நாம் தமிழர் கட்சி கேஸ் போட்டாங்கன்னு அப்படி கடந்து போயிட முடியாது. திமுகவின் அவுட் சோர்சிங் ஏஜென்சியாக இப்போ நாம் தமிழர் கட்சி மாறிடுச்சு. இந்த கோர்ட்டுக்கு போனது நாம் தமிழர் இல்லாமல் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் 8000 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தர் போய் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு முன்னால் அவங்கள கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தா கூட அதனுடைய தர்க்க நியாயத்தை என்னால் உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதே போல் பரீட்சை எழுதுகிறாங்கல்ல டிஎன்பிஎஸ்சி, எங்கள் வேக்கன்சி அவங்களுக்கு தூக்கி கொடுக்குறீங்கன்னு அவங்க ஏதாவது, உங்களுக்கு என்னடா அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பொது நலன் இதில் இருக்குது? ஒரு நலனும் இல்லை. திமுக நலனுக்காக பழக்க தொடுத்துட்டாங்க. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேலையை 35 லட்சம் ரூபாய்க்கு டேக் போட்டு விற்றார் KN நேரு. 2200 போஸ்ட்டை 1000 கோடிக்கு மேலே அடிச்சிருக்காரு. இதுதான் இடியினுடைய குற்றச்சாட்டில் இருக்குது. அப்போ இதை பற்றி எவனாவது கோர்ட்டில் கேஸ் போட்டானா? நாம் தமிழர் கட்சி இதை வரைக்கும் வாயை திறந்து இதை பற்றி பேசியிருப்பானுங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டிருந்தாரு சார். அதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. நேற்று அவர் வீட்டில் வந்து சோதனை பண்ணியிருந்தாங்க. இதில் முக்கியமான ஆவணங்கள்லாம் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? செந்தில் பாலாஜிக்கு இது 2வது முன்ஜாமீன். ரத்தாவில் முன்ஜாமீன் கேட்டார், கொடுக்கல. முதல்ல முன்ஜாமீன் வாங்கிட்டார், பதுங்கி இருந்து 10-20 நாள் செல்ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு முன்ஜாமீன் அந்த நிபந்தனைகளோட எம்எல்ஏக்களை பேரம் பேசின அந்த வழக்கில் அவருக்கு வந்து காலையிலும் மாலையிலும் ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணுன்னு நிபந்தனையும் கூடிய முன்ஜாமீன் கிடைச்சது. பட் நேற்று நடந்த அந்த ரைடு இருக்குல்ல, அதுக்கு இவர் உஷாராகி இன்னைக்கு திருப்பி அந்த கேஸுக்கு, அதாவது இது டாஸ்மாக், அவருக்கு ரகரகமாக விதவிதமாக இருக்குது. இன்னும் நிறைய முன்ஜாமீன் எடுப்பார். ஆனால் வெளியே வந்து குச்ச நாச்சமாக குற்ற உணர்வே இல்லாமல் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, சட்டப்படி சந்திப்பேன். ஏன்னா துட்டு நிறைய அடிச்சு வச்சிருக்கார் இல்லையா. ஒரு மனிதனுக்கு மானம் ஈனம் இருக்கணும். அதாவது நம்ம கவரிமானை பற்றி பேசுவாங்க, அது வந்து அந்த மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான்னுவாங்க. இவனுங்கெல்லாம் எதுக்கு வெள்ளையஞ்சல்லியமாக சட்டையை போட்டுக்கிட்டு பப்ளிக்கில் வந்து வேற இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது, எதுவுமே நடக்காத மாதிரி அப்பாவி மாதிரி பேசுகிறாங்களே. செந்தில் பாலாஜி மட்டும் இல்லைங்க, செந்தில் பாலாஜி, KN நேரு, ஏவா வேலு, இப்படி சேகர் பாபு எல்லாரும் மாட்டுவாங்க. இப்போ தான் சட்டம் தன் கடமையை செய்ய துவங்கி இருக்கிறது. ஆட்சி வந்து கஜானாவை காலி பண்ணவங்க, அரசு பணத்தை கொள்ள அடித்தவங்க, மக்களை வஞ்சித்தவர்களை
இப்போ தான் தொட்டு பார்க்குது. இதுவே இந்த ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி என்பதற்கான ஆதாரம். எந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு பத்திரிகையில் எஃப்ஐஆர் விவரங்கள் சுருக்கமாக சொல்லியிருக்காங்க பார்த்தேன். என்னங்க ஊழல் பண்ணுறதுக்கு ரூம் போட்டு யோசித்திருப்பானுங்களா? எவ்வளவு கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க சார் டாஸ்மாக்ல? பல 100 கோடி ரூபாய்ங்க, பல 100 கோடி ரூபாய். அதாவதுங்க ஒரு தகவல் சொல்லுது, எஃப்ஐஆர் தகவல். ஒரு கோயம்புத்தூர், நீலகிரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் இந்த மாவட்டங்களில் ஒரு 280 பார்கள் வந்து லைசன்ஸை புதுப்பிக்கவே இல்லை, மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த வகையில் மட்டும் ஒரு 30-40 கோடி ரூபாய் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் போயிருக்கு. அதே போல் நீங்கள் தினுசா அந்த காலி பாட்டிலை வந்து கொள்முதல் பண்ணி விற்கிறதுல ஊழல், அந்த அட்டைப்பெட்டி இருக்கு இல்லைங்களா அதில் ஊழல், அப்புறம் இந்த பார் நடத்துகிறாங்க இல்லையா, அன்லைசன்ஸ்டு பார் தான் கம்ப்ளீட்டாக எல்லாம் ஏசி பாராக இருக்கும், லைசன்ஸே இருக்காது. அதில் தகவல் இல்லைன்னா டெண்டர் எடுக்கிறாங்க இல்லையா இந்த பாருக்கு, ஒரே பேங்க்கில் அடுத்தடுத்து டிராஃப்ட் எடுத்திருக்காங்களாம். அதெல்லாம் வச்சுட்டாங்க. இப்போ கையுங்களமாக பிடிச்சிருக்காங்க தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை. ஒரே பேங்க்கில் அடுத்தடுத்து டிராஃப்ட் எடுத்து அவங்களுக்கு தான் இந்த டெண்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பாட்டிலுக்கு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குது கரூர் கம்பெனி. அது இங்கே வந்து அதாவது நுகர்வோர்கிட்ட வாங்குது. அது இல்லாத அந்த பாட்டில் மேனுஃபேக்சரிங் மதுபான கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து இந்த வந்து பெரும் பணத்தை வாங்கி ஒரு பாட்டிலுக்கு இவ்வளோலாம் வாங்கியிருக்காராம். இந்த ஃபாரின் லிக்கருக்கெல்லாம் 200-300. இந்த பிராண்டியை வந்து இந்த கம்பெனி வந்து இவ்வளோ வாங்கணும், இவ்வளோ லோடு வாங்கணும். இந்த கம்பெனி விஸ்கியை வந்து இவ்வளோ லோடு வாங்கணும். இவங்க சொல்கிற கம்பெனிங்கள்லாம் தான் வாங்கணும், இவங்க சொல்கிற அளவுக்கு தான் வாங்கணும். அப்போ இவங்க தான் உண்மையிலே சிஎம்டியாக இருந்திருக்காங்க. மிக கொடுமையான, அதாவது அரசின் வருவாய் வந்து மடைமாற்றப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி மேலே மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேஸ் இருக்குது சார். கரூரில் கேஸ் இருக்குது, டாஸ்மாக் துறையில் கேஸ் இருக்குது, இபி டிபார்ட்மெண்ட்டில் கேஸ் இருக்குது, இப்போ இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்காக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் மட்டுமே அவர் மேலே 4 கேஸ் இருக்குது சார் இந்த ஆட்சியில். இது வந்து அவர் மேலே வேணும்னே போடுறாங்களா கேஸ்? அதுக்கு முன்னால் ஒரு கேஸ் ஏன் கழித்துனார், அவர் எதுக்கு ஜெயிலுக்கு போனார்? அதிமுகவில் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது கண்டக்டர் டிரைவர் வேலைக்கு லஞ்சம் வாங்கி அதில் தானேங்க அவர் ஜெயிலுக்கு போனார். இன்னும் இதில் எதுலேயும் கேஸ் தான் இருக்குது. அவர் வாழ்க்கை பூரா ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு பாவம் பண்ணியிருக்காரு, அவர் பழியத்துக்கு வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு வந்து சூறையாடி இருக்கார். அப்போ இவங்களுக்கு எதுவும் தெரியாதா? அதை வந்து காசு நிறைய வந்துருக்குதுன்றதால தானே அவர் கையில் அந்த வேலையெல்லாம் விடுறாங்க. இந்த பக்கம் ஏவாவேலு, அந்த பக்கம் நேரு, இவங்க விடுற ஆளுங்கள்லாம் இவங்க எல்லாருமே லட்சம் கோடி அடித்து வச்சவங்க தான், சும்மா ஒன்றும் இல்லை. அதனால் வந்துங்க பெரிய ஊழல் சாம்ராஜ்யமே நடத்தியிருக்காரு க ஸ்டாலின். ஆனால் கூச்ச நாச்சம் இல்லாமல் திராவிடம், தமிழ்நாடு, பாஜக எதிர்ப்புன்னு பம்மாத்து பண்ணிட்டு ரொம்ப சிரிப்பாக இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் க ஸ்டாலின் அவர்கள் இந்த கொளத்தூர் தொகுதியில் 14 இடங்களில் வந்து எனக்கு வர வேண்டிய ஓட்டு வந்து மாறி விழுந்திருக்கு, இதை வந்து மறுவாய்வு பண்ணணும், அந்த இவிஎம் மிஷினை வந்து மறுவாய்வு பண்ணணும்னு கேட்டிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்களா? அதில் என்ன திருப்பம் வருமா இல்லை கரெக்டாக தான் இருக்காது? திருப்பதி சென்று வந்தால் ஒரு திருப்பம் நேரும்வாங்க. அது மாதிரி இவர் கொளத்தூரில் அவருக்கு உரிமை இருக்க, ஆஸ் ஏ டிஃபீட்டட் கேண்டிடேட்டு அவர் வந்து கோரலாம். அது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே அவர் மனு கொடுத்துருக்காரு. உடனே எலெக்ஷன் கமிஷன் வந்து அவர் சொன்னதை விசாரிக்கிறதுக்கு, அதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு விழ வேண்டிய ஓட்டுக்கள் விழுந்தும் ரெக்கார்ட் ஆகலைன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவிஎம் மேலே சில எல்லா தொகுதியிலையும் இல்லை, எல்லா பூத்துலேயும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட 10-20 பூத்தில் அப்படின்றாரு. ஸோ அதில் வந்து இவங்க எடுத்து அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, பெல், இந்த இவிஎம் மிஷின்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, அந்த இன்ஜினியர்ஸே வர வச்சு அதை பார்க்குறாங்க. நம்ம இப்போ இவர் இருக்கார் இல்லையா, கமிஷனர் மெட்ராஸ் கார்பரேஷன், அவர் தானே சென்னைக்கு தேர்தல் அதிகாரி. அப்போ அந்த அடிப்படையில் அவர் முன்னிலையில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அவரே நேற்று சொல்லியிருக்காரு, அதாவது வந்து அந்த ஓட்டுக்களில் எந்த பிரச்சனையும் இல்லை, நோ, அதாவது 8000 ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்தில் தோற்று. அது அந்த பெரிய கருப்பன் இருக்கார்ல சிவகங்கையில், ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ். அது என்ன தொகுதி அது? அதில் வந்து திருப்பத்தூரில் ஒரே ஒரு ஓட்டில் தோத்தாலும்னா திருப்பி 100 வாட்டி கூட என்ன சொல்லலாம், ரீகவுண்டிங் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா ஜெயிச்சிட்டாங்க, அதனால அவர் கோர்ட்டுக்கு போனார், இதெல்லாம் நடக்கட்டும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஃபீலிங்ஸ். ஆனால் சென்னை மாவட்டத்தில் இருக்கிற 16 தொகுதியில்
பெருந்தோல்வி அடைஞ்சிருக்குது திமுக. ஒன்ஸ் சென்னை என்பது அவங்களுடைய கோட்டையாக இருந்தது. இப்போ பெரிய ஓட்டையை போட்டார் விஜய். இந்த 2 தொகுதியில் மட்டும் எப்படி தப்பி பிழைத்தார்கள்னா, துறைமுகம், சேப்பாக்கம் 2 ரொம்ப சின்ன தொகுதி, காம்பேக்ட். அதனால் நல்லா வசூல் பண்ணாங்க, நல்லா பைசா கொடுத்தாங்க. பணபலத்தால் தான் ஜெயிச்சார்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இல்லைன்னா யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ, சென்னை மாவட்டம் அந்த நெய்பரிங்கில் இருக்க திருவள்ளூர், செங்கல்பட், காஞ்சிபுரம், இது எதுலேயுமே ஜெயிக்கலையே ஒரு சீட்டு கூட அவங்க. அப்போது தெர் வாஸ் எ வேவ் அகெயின்ஸ்ட் டிஎம்கே. அதனால் இதில் போய் 8000 ஓட்டில் தோத்துட்டு மேபி அவருக்கு என்னுடைய இது என்னன்னா, அவர் ரொம்ப அவர் சும்மா தான் இருந்திருப்பார். திரு விஜய் சும்மா இல்லாமல் எங்கப்பா உங்கள் அப்பாவை காணாம இங்கே தான் இருப்பார்னாங்கன்னு சொன்னார்ல, அதில் எல்லாரும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிருக்காங்க. இல்லை சார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரீகவுண்ட் பண்ணி 1 ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்தாலுமே அது மற்ற தொகுதியில் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? அப்படி இல்லை, ஒரு 4-5 பேர் கேட்டிருக்காங்க சில மாவட்டங்களில். அதையெல்லாம் யார் கேட்குறாங்களோ அதை பண்ணுவாங்க. இது பண்ணலை, இதுலேயும் அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா வழக்கு தொடுக்கலாம். பட் அதுக்கான டைம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கரூரில் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்குலாம் அரசு வேலை கொடுத்துருந்தாங்க, அதை ரத்து பண்ணியிருக்காங்க சார். மதுரை கிளை கோர்ட்டு ரத்து பண்ணியிருக்காங்க. அது எதனால் நினைக்கிறீங்க சார்? இது சரிதானே சார்? பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, அதை இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க கேஸ் போட்டு அதை அரசு வேலையை. அதாவதுங்க, நாம் தமிழர் கட்சி கேஸ் போட்டாங்கன்னு அப்படி கடந்து போயிட முடியாது. திமுகவின் அவுட் சோர்சிங் ஏஜென்சியாக இப்போ நாம் தமிழர் கட்சி மாறிடுச்சு. திமுக செய்ய முடியாத சில நேஸ்டி ஒர்க்கெல்லாம் அவங்க கையில் கொடுத்துருவாங்க. அவங்க எதுக்கும் கவலை இல்லை, பேமெண்ட் கிடைச்சா போதும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் தேர்தல் வெற்றி, மக்களிடம் செல்வாக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு பேமெண்ட் பேசிஸில் தே அண்டர்டேக் ஆல் ஒர்க்ஸ். ஸோ திமுகவின் வேலை தான் இது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் அவங்க நீதிமான்கள் அவங்களுடைய ஓன் விஸ்டத்தில் சில விதிகளை இது மீறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தவரைக்கும் அரசாங்கம் செய்தது சரி என்று தான் நான் கருதுகிறேன். அப்கோர்ஸ் இந்த வழக்கு மேலே மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போட்டோம். பட் பேசிக்கலாக 2-3 விஷயம் நீங்கள் கேட்டதால் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொன்னால் கருணை அடிப்படையில் வேலை. கருணைன்னு சொல்லிட்டாலே கண்டிஷன்லாம் அங்கே நோ கண்டிஷன்ஸ் அப்ளையே ஆகாது. அதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். நானும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு நபர் பணியில் இருக்கும்போது, சர்வீஸில் இருக்கும்போது, ஆன் டியூட்டி இல்லை சர்வீஸில் இருக்கும்போது இறந்துட்டார்னா பிஃபோர் ரிட்டையர்மெண்ட், அவர் குடும்பத்தில் இருக்கிற மகனுக்கோ மகளுக்கோ மனைவிக்கோ அவங்க கல்வி தகுதி அடிப்படையில் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட், கருணை அடிப்படையில் வாரிசுகளுக்கு வேலை தர்ற முறை இருக்கிறது. இது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எழுதுவாங்க இல்லையா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அது எழுதி அதுக்காகவும் வேலை வாய்ப்புகள் ஃபில்அப் பண்ணுவாங்க. இப்போ இது 2 இல்லாமல் இதுவும் கருணை அடிப்படையில் தான். ஒரு ஊழியர் இறந்தால் அவங்க பையனுக்கு கொடுக்குறதும் கருணை அடிப்படையில் தான். ஆனால் கரூரில் இறந்தவங்க குடும்பங்களுக்கு கொடுக்குறதும் கருணை அடிப்படை தான். 2க்கும் வித்தியாசம் என்னன்னா, அதாவது ஏன் இவங்க க்யூவில் வராமல் ஜம்ப் ஆகுறாங்க, அது ஒரு கொஸ்டின் கோர்ட்டில் வந்தது. ஜம்பிங் த க்யூ. இப்போ எல்லாம் லைனில் நின்றுருக்காங்க ரொம்ப நேரம். அந்த 8000 பேர் கூட இவங்களே சேர்த்திருந்தால் பிரச்சனை வந்திருக்குமா? அது அப்போ வேற ஒன்று சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு கைப்பட்டால் குற்றம், கால்பட்டால்னா இது இல்லைன்னா இன்னொன்று சொல்லுவாங்க. ஸோ அது இல்லை பிரச்சனை. அதாவது அந்த ஏன் இவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தது இந்த அரசு. 2வது, ஒரு நடிகர் கூட்டத்தை பார்க்க போனாங்க, ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தை அட்டன் பண்ண போனாங்க, அவங்களா தான் போனாங்க. இதுக்கு போய் அரசு வேலை கொடுத்தா நாளைக்கு ரோட்டில் ஆக்சிடெண்ட், சாராயம், விஷ சாராயம் குடி அப்படின்னு அடுக்குறாங்க. ஆனால் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் நுணுக்கமானா, கவர்மெண்ட் ஹஸ் ஃபெயில்ட் டு ப்ரொடெக்ட் தெம். அதாவதுங்க, இப்போ ஒரு தேர் திருவிழா நடக்குது, ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது, எல்லாரையும் வாங்கன்னு தான் அந்த ஆர்கனைசர்ஸ் கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க தான் அந்த பாதுகாப்பெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னால் இது அநியாயம். அப்புறம் எதுக்கு போலீஸ் கவர்மெண்ட்லாம் இருக்குது? எதுக்கு உங்ககிட்ட எழுதி பர்மிஷன் கேட்குறாங்க? அவங்களே நடத்திட்டு போகலாமே. இது போல் கூட்டம் வரும், நாங்கள் இங்கே மீட்டிங் போகிறோம், ஸோ வராருன்னு சொல்கிறதே உங்களுக்கு எதுக்குன்னா, யூ ஷுட் டேக் அடிக்குவேட் சேஃப் கார்ட்ஸ். அப்போது அதில் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசாங்கம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இவங்கள சொல்ல நான்
சம்ஹவ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், போலீஸ் ப்ரொடெக்ஷனில் ஃபெயிலியர் ஆகிருக்கு, ரெவென்யூ கலெக்டர் ஆர்டிஓ ஃபெயிலியர் ஆகிருக்காங்க. அப்போ இந்த ஃபெயிலியரால் 41 பேர் இறந்துருக்காங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு கடப்பாடு இல்லையா? ஏர் ஷோவில் 5 பேர் இறந்தாங்க அப்படின்றாங்க, கொடுத்துருக்கலாமா? இல்ல சார், இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தாங்க. 13 பேர் சொல்லப்பட்டார்கள் எடப்பாடி ஆட்சியில். அவங்க மே மாதம் சொல்லப்பட்டார்கள், செப்டம்பர் மாதமே ஒரு 19 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. என்னடா உதைக்குதுன்றீங்களா? 13 பேர் செத்தாங்க, 19 பேருக்கு. இறந்த குடும்பங்களில் 10 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. மேபி எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் ஏதாவது இருந்திருக்கும், 10 பேர் கொடுத்தாங்க. 9 பேர் யாரான்னா படுகாயம் அடைந்தவர்கள். அவங்க செத்தல, அவங்க உயிராக இருக்காங்க. படுகாயம் அடைந்தவர்கள், காயம் அடைந்தவர்கள்னு ஒரு 19 பேர் கொடுத்தாங்க. அதோட நிக்கல, ஸ்டாலின் ஆட்சி வந்த உடனே ஆரம்ப காலத்திலேயே 2 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அப்ப எப்படி கொடுத்தாங்க சார்? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேலையை 35 லட்சம் ரூபாய்க்கு டேக் போட்டு வித்தாரு KN நேரு. 2200 போஸ்ட்டை 1000 கோடிக்கு மேலே அடிச்சிருக்காரு. இதுதான் இடியினுடைய குற்றச்சாட்டில் இருக்குது. அப்போ இதை பற்றி எவனாவது கோர்ட்டில் கேஸ் போட்டானா? நாம் தமிழர் கட்சி இதை வரைக்கும் வாயை திறந்து இதை பற்றி பேசியிருப்பானுங்களா? ஸோ இன்னும் அரசு வேலையை தூக்கி கொடுத்து விட்டார்கள், அது சரியில்லை. இளைஞர்கள், நான் எப்போ ஒத்துக்குவேன்னா, இந்த கோர்ட்டுக்கு போனது நாம் தமிழர் இல்லாமல் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் 8000 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தர் போய் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு முன்னால் அவங்கள கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தா கூட அதனுடைய தர்க்க நியாயத்தை என்னால் உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதே போல் பரீட்சை எழுதுகிறாங்கல்ல TNPSC, எங்கள் வேக்கன்சி அவங்களுக்கு தூக்கி கொடுக்குறீங்கன்னு அவங்க ஏதாவது, உங்களுக்கு என்னடா அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பொது நலன் இதில் இருக்குது? ஒரு நலனும் இல்லை. திமுக நலனுக்காக பழக்க தொடுத்துட்டாங்க. நீ ரொம்ப பொது நலத்தில் அக்கறை உள்ளவங்க, மக்கள் நலத்தில் அக்கறை, உனக்கு எது காசு கிடைக்குதோ அதுக்கு நீ ஆடுவேன்னா இதெல்லாம் அந்த குடும்பங்கள் சபிக்குங்க. இது கை கேட்டினது வாய் கேட்டாத மாதிரி ஆச்சு. 1 மாதம் சம்பளம் கூட அவங்க வாங்கலையே. இப்போ அவங்கள பொறுத்தவரையில் விஜய் தெளிவாக சொல்லிட்டார், 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டார் தன் சொந்த பணத்திலேருந்து மகாபலிபுரத்துக்கு வர வச்சு. அதே போல் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கறதுக்கு நேராக போய் ஆணையம் வழங்கிட்டார். அவர் தெளிவாக இருக்கார். அவங்களுக்கு தெரியும் இந்த தம்பி விஜய் நல்லா தான் பண்ணார், இந்த படுபாவிங்க தான் பண்ணானுங்க. பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி தாங்க இது. அரசியல் பண்ணலாம், எதை வச்சு அரசியல் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல சார், என்ன பண்ணுறது? ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். JNN Institute of Engineering, Chennai. John CSC, AA and ML, Cybersecurity, MBA and more.